செய்திகள் தொடர்கின்றன. குடியாத்தம் அருகே அரசு வனப்பகுதியில் செம்மரங்களை வெட்டி கடத்த முயன்ற கும்பலை வனத்துறையினர் பிடிக்க முயன்றபோது அந்த கும்பலுக்கும் வனத்துறையினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது. இதில் 2 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். குடியாத்தம் அருகே அனுப்பு என்ற கிராமத்தில் உள்ள வனப்பகுதியில் கோடிக்கணக்கான மதிப்புள்ள செம்மரங்கள் உள்ளன. இவற்றை மர்ம கும்பல் வெட்டி கடத்தி வருவது வாடிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு அந்த மர்ம கும்பல் செம்மரங்களை வெட்டி கொண்டிருந்த போது வனத்துறையினர் அவர்களை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றனர். அப்போது அந்த கும்பல் திடீரென வனத்துறையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதால் நிலைகுலைந்த வனத்துறையினர் பதிலுக்கு துப்பாக்கியால் சுட முயன்றதால் அந்த கும்பல் தப்பியோட முயன்றுள்ளது. இதையடுத்து வனத்துறையினர் அவர்களை துரத்தி சென்று கடத்தல் கும்பலை சேர்ந்த 2வரை துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். மேலும் சிலர் தப்பிச் சென்று விட்டனர். பிடிப்பட்ட 2 பேரும் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரியவந்தது. மங்களூரில் இருந்து கொல்கத்தா சென்று கொண்டிருந்த கப்பல் ஒன்று கடலின் பாறையில் மோதி நின்றதால் அப்பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. 55 மீட்டர் நீளமும் 1190 டன் எடையும் கொண்ட அக்வா குயின் என்ற பெயரிடப்பட்ட கப்பல் ஒன்று கடந்த 4ஆம் தேதியன்று புறப்பட்டது. நேற்று காலை பாம்பன் துறைமுகம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது அந்த கப்பல் திடீரென்று பாதை மாறி சென்றது. பின்னர் கப்பல் மாலுமியின் கட்டுப்பாட்டிற்கு ஓரளவு வந்த கப்பல் அங்குள்ள கடல் பாறை மீது தரை தட்டி நின்றது. மணல் தோண்டும் பணிக்காக கொண்டு செல்லப்பட்ட இந்த கப்பலின் பயணம் தற்போது தடைபட்டுள்ளது. பாறையில் சிக்கிக்கொண்ட இந்த கப்பலை மீட்கும் பணியில் பாம்பன் துறைமுக அதிகாரிகளும் ஊழியர்களும் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். அடுத்த 5 ஆண்டுகளில் ஏழை குடும்பத்தில் வீட்டுக்கு ஒரு பெண் சுய உதவிக் குழுவில் சேர்க்கப்படுவார்கள் என்று மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தற்போது 3 கோடி பெண்கள் மகளிர் சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ளதாகவும் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கையை 7 கோடியாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். ஏழை குடும்பத்தில் வீட்டுக்கு ஒரு பெண் சுய உதவிக் குழுவில் இருக்க வேண்டும் என்றும் கிராமப்புறத்தில் உள்ள வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் குடும்பங்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இத்தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகம், ஆந்திரா, கர்நாடகம், கேரளம் ஆகிய தென் மாநிலங்களில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் வெகு சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய ஊரக வாழ்வாதார திட்டத்தின் முக்கிய நோக்கம் இதுதான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநில முதல்வர் நரேந்திர மோடியை இந்து கடவுளாக கிருஷ்ணரை போல் சித்தரித்து வெளியான விளம்பரம் சர்ச்சையை எழுப்பியுள்ளது. பாஜகவின் மூத்த தலைவரும் குஜராத் முதல்வருமான நரேந்திர மோடியை கிருஷ்ணர் போல சித்தரித்து விளம்பரம் ஒன்று வெளியாகியுள்ளது. குஜராத் மாநில அம்ரேலி மாவட்டத்தை சேர்ந்த பாஜக தொண்டர் ஒருவர் இந்த விளம்பரத்தை உருவாக்கியதோடு உள்ளூர் பத்திரிகைகளில் அதை வெளியிட்டுள்ளார். இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு முதல்வர் மோடி புகழுக்கு அடிமை என்று குற்றம் சாட்டியுள்ளது. पब्लिसिटी के पीछे पागल जैसे पागल आदमी होता है, ऐसी तरह वो पब्लिसिटी के भूखे है। करोड़ों रुपया का खर्च उन्होंने गुजरात की सरकार की तिजोरी पे किए है। ये पहली दफा नहीं हुआ है, 2007 में भी उनके मिनिस्टर सौरभ भाई जब उनकी सालगिरह थी तब भी ऐसा ही एक एडवर्टाइजमेंट अखबार में आई थी, उसमें भी मोदी को कृष्ण भगवान बताया गया था. இந்த விளம்பரம் பாஜகவின் கிசான் யாத்ரா என்ற விவசாயிகள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடர்பாக வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மதவெறியை மாய்த்து மனிதநேயம் தழைக்க ஈஸ்டர் திருநாள் ஒரு இன்ப திருநாளாக மலரட்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மனித குலத்தை வாழ்விக்க இறை தூதர் இயேசுநாதர் மீண்டும் உயிர்த்தெழுந்த நன்னாள் ஈஸ்டர் திருநாள் என்று குறிப்பிட்டுள்ளார். தாம் செய்யும் தொண்டும் தியாகமும் வீண் போகாது என்பதற்கு இது சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் கேப்டன் கூறியுள்ளார். பகைவர்களுக்கும் பாமரர்களுக்கும் அன்பு காட்டி உதவி செய்வது அவர் அளித்த போதனைகளில் சிறந்தது என்றும், மக்களின் வாழ்க்கை மேம்பட தனது வாழ்வை அர்ப்பணித்தவர் இயேசுபிரான் என்றும் கூறியுள்ளார். மதவெறியை மாய்த்து மனிதநேயம் தழைக்க ஈஸ்டர் திருநாள் ஒரு இன்ப திருநாளாக மலரட்டும் என்றும், ஏழைகளுக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும் என்றும் கேப்டன் கூறியுள்ளார். இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே என்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தாரக மந்திரமாகும் என்று குறிப்பிட்டுள்ள கேப்டன்,
இந்நாளில் கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் தனது இதயமார்ந்த ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மணப்பாறை அருகே கார் கவிழ்ந்த விபத்தில் கணவன் மனைவி உள்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை சேர்ந்தவர் மாதவன். மருந்து கடை நடத்தி வந்த இவர் தனது குடும்பத்துடன் திருச்சியில் உள்ள உறவினர் இல்ல விசேஷ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக காரில் சென்று கொண்டிருந்தார். விசேஷ நிகழ்ச்சி முடிந்ததும் திருச்சியில் இருந்து மாதவனும் அவரது குடும்பத்தினரும் நேற்றிரவு காரில் நிலக்கோட்டைக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். நள்ளிரவு 1 மணி அளவில் மணப்பாறையை அடுத்த வையம்பட்டி அருகே வந்தபோது ரோட்டோரம் உள்ள தடுப்பு சுவர் மீது கார் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் மாதவன், அவரது மனைவி, மருமகள் உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தில் பலியான மதன்குமார், சக்தி தேவி ஆகியோருக்கு திருமணமாகி 1.5 மாதமே ஆகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பதியில் வசந்த உற்சவ திருவிழா நேற்று கோலாகலமாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு திருமலையில் உள்ள ஸ்ரீ மலையப்பர் சுவாமி, பூதேவி, ஸ்ரீதேவி ஆகிய சுவாமிகளுக்கு விசேஷ திருமஞ்சன அபிஷேகமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. அதன் பிறகு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை சோழிங்கநல்லூர் அருகே உள்ள சின்ன நீலாங்கரையில் உள்ள சக்தி முத்தம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு பால விநாயகர், பாலமுருகன், துர்கா பரமேஸ்வரி ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் சென்னையை அடுத்த கருகம்பாக்கம் கட்டுப்பாட்டில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இங்க வர்றவங்க பக்தர்கள் எல்லாம் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, இந்த அம்மாவை நம்பிட்டு போனா எதுவும் நல்லதுதான் நடக்கும், நம்பிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள நல்லது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து வனதேவதைன்னு சொல்றாங்க. வனதேவன் தான் காட்டிலேயே அலையிற சாமி, எல்லாருக்கும் பாதுகாப்பா இருக்கும், இது வந்து கட்டணம் கட்டக்கூடாது, காம்பவுண்ட் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. அதையும் மீறி எங்க ஊர் சார்பாக இந்த கோவில் இப்போ வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சட்ட வல்லுநர்களுடன் இலங்கை அதிபர் ராஜபக்சே தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கையில் நடந்த இறுதிக்கட்ட போரில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் சிங்கள ராணுவத்தால் இனப்படுகொலை செய்யப்பட்டனர். வரலாற்றில் முன் எப்போதும் நடந்திராத அளவுக்கு போர்க்குற்றங்கள் நிகழ்ந்தன. இதற்கு கண்டனம் தெரிவித்தும் இலங்கை அடுத்து மேற்கொள்ள வேண்டிய அமைதி நடவடிக்கைகள் குறித்தும் ஜெனீவா நகரில் நடந்த ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தீர்மானம் கொண்டு வந்தன. ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிக்கக்கூடாது என்று இலங்கை அதிபர் ராஜபக்சே தனது குழு மூலம் இந்திய அரசிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளின் நிர்பந்தம் காரணமாக தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்தது. இதனால் கொதிப்படைந்துள்ள இலங்கை அதிபர் ராஜபக்சே இந்தியாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பனாமா நாட்டில் குட்டி விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியதில் விமானி உட்பட 2 பலி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.